பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித பனிமய மாதாவினுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. ரோமையில் இருக்கக்கூடிய பேராலயங்களில் ஒரு ஆலயமான புனித மரியாளின் பேராலயம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட திருநாளை பனிமய மாதா திருநாள் என்று இந்த நாளில் கொண்டாடி மகிழ அழைப்பு தந்திருக்கிறது. அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும். நம் வாழ்வில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் அத்தனையுமே மரியாளின் உதவியினால் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனையும் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த பலி வழியாக இறைவன் தாமே நமக்கு ஆசி வழங்க, தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்படைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாயிருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய.
யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட
ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த திருவிழாவை புனித பனிமய அன்னை திருவிழா என்றும் நாம் அறிந்து கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ரோமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மையினுடைய அடையாளமாகத்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பதனை நாம் இதனுடைய வரலாற்றிலே அறிகிறோம். கிபி 352ஆம் ஆண்டில் ரோமையில் இருந்த ஒரு செல்வந்தர் குடும்பம், அவர் பெயர் யோவான். அவர் தன்னுடைய வாழ்வில் குழந்தை பேற்றுக்காக அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுகிறார். அவரும் அவருடைய மனைவியும் ஜெபித்து அன்னை மரியாளிடம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதாக அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். ஆகவே அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. உடனே மரியாளுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எங்கே கட்டலாம் என்று நினைக்கிற போது அவர் அந்த நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் மரியாள் காட்சி கொடுத்து இந்த மலைக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அந்த மலைக்கு போகிறார்கள். இதே வேளையில் அந்த காலகட்டத்தில் திருத்தந்தையாக இருந்த லிபேரியூஸ் என்பவருக்கும் அன்னை மரியாள் கனவிலே காட்சி கொடுத்து அவருக்கும் இதே போல ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாடு வருகிறது. இந்த யோவான் தம்பதியினர் என்ன செய்கிறார்கள்? அந்த மலைக்கு போகிறார்கள். அந்த மலையில் வெயில் காலம், கடுமையான வெயில் காலத்திலே ஒரு இடத்தில் ஒரு பனி படர்ந்த இடமாக அந்த இடம் மட்டும் காட்சியளிக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்ற வெளிப்பாடு அங்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, வெயில் காலம், பனி வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த காட்சியிலே இதுதான் நீ கட்ட வேண்டிய இடம் என்று மரியாள் தோன்றி அவருக்கு வெளிப்படுத்தினார். அதே போல திருத்தந்தை லிபேரியூஸும் அந்த காலகட்டத்தில் உணர்ந்து கொண்டு அவரும் அதை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி கட்டுகிறார்கள். இப்படித்தான் பனிமய மாதாவினுடைய ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம்தான் ரோமையில் இருக்கக்கூடிய மரியன்னையினுடைய பெரிய ஆலயம், பெருங்கோயில் அல்லது பேராலயம் என்று அழைக்கப்பட்டது. கிபி 431 கூடிய திருச்சங்கமானது அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று அறிவிக்கிறது. அப்படி அறிவித்த போது இந்த பேராலயத்தை அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட பேராலயம் என்று சொல்லி அறிவித்து அந்த நாளிலிருந்து இந்த விழாவை கொண்டாடி வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வளர்ந்து வளர்ந்து இந்த அன்னையினுடைய ஆலயமானது புனித பனிமய மாதா திருவிழா, அது அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதைத்தான் நாம் இந்த நாளிலும் கூட நமது பகுதிகளில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய ஆலயத்தை பனிமய மாதாவினுடைய ஆலயம் என்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் பெரும் அளவு மலை போல் குவிந்து கிடக்கலாம். ஆனால் மரியாள் வந்துவிட்டால் அந்த இடத்திலே அது பனி போல உருகிவிடும், பனி போல் மாறிவிடும். ஒன்றுமில்லாமல் நீங்கள் தூயவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதுதான்
அன்னை மரியாளுடைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே இந்த நற்செய்தி வாசகத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து உணவை பகிர்ந்தளிக்கிற ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். 5000 பேருக்கு உணவு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த நிகழ்விலே சீடர்களுக்கு அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம் என்று சொன்னால், உணவை பகிர்ந்தளிப்பதற்கு கரங்கள் நீள்வதற்கு முன்பாக உங்கள் இதயங்கள் நீள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒருவரிடத்தில் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். அதை கொடுப்பதற்கு கரங்கள் வருவதற்கு முன்பாக எது செயல்பட வேண்டியிருக்கிறது? இதயங்கள் தான் செயல்பட வேண்டியிருக்கிறது. உள்ளத்தில் எண்ணாமல் நினையாமல், உள்ளத்தில் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக மனமாற்றம் அடையாமல் ஒருவர் ஒன்றை கொடுத்து விட முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மக்களை கண்டபோது அவர் பரிவு கொண்டார். இந்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவரே முதலில் தீர்மானித்து விடுகிறார். சீடர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது என்று ஆய்ந்தறிவதற்காக இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, இவ்வளவு பேருக்கு இந்த பாலை நிலத்தில் எங்கிருந்து கொடுக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். பாலை நிலம்தான், மலைதான், அந்த இடத்தில்தான் ஆலயம் கட்டப்பட்டது. பாலை நிலத்தில்தான் பனி காட்சி தந்தது. பாலை நிலமாகிய மலையில்தான் பனி போன்ற ஒரு காட்சி வெளிப்பட்டது. அதே போல மனிதர்களுடைய மனங்களும் பல நேரங்களிலே பாறைகள் போல, இந்த பாலை நிலம் போல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் ஊற்றெடுக்க வேண்டிய பனி போன்ற பரிவானது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒருவருடைய கரங்களை நீட்டி கொடுப்பதற்கு வழி செய்யும். ஆகவே இதயங்கள் முதலில் சரி செய்யப்பட்டால்தான் கரங்கள் விரியும். கரங்களை வெறுமனே விரித்து கொண்டிருப்பதிலே பயனில்லை. உள்ளமெல்லாம் நிரப்பப்படாமல், உள்ளமெல்லாம் சரி செய்யப்படாமல் ஒருவர் ஒன்றை கொடுத்திட முடியாது என்பதுதான் இனி நற்செய்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக தியானிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மரியாளுடைய வயிற்றில் அவர் ஆண்டவர் இயேசுவை தாங்குவதற்கு முன்பாக மனதில் அவர் சுமந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை மனதில் சுமந்தார். மனதில் தன்னுடைய மனதை ஆண்டவருக்காக விரித்து கொடுத்ததால் தான் வயிற்றில் மரியாள் ஆண்டவரை சுமந்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய இதயங்கள் தான் முதன்மையானது. அது சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இதை யோசித்து பாருங்கள். நம்முடைய இதயங்கள் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறது? பல நேரங்களிலே நீண்ட பகையால், வெறுப்பால், அவநம்பிக்கையினால், ஒன்றுமில்லாமையினால், ஏதோ ஒரு விரக்தியினால், அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய பலவிதமான அவநம்பிக்கை நிறைந்த எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? அது சரி செய்யப்பட வேண்டும். அது எதனால் சரி செய்யப்பட முடியும்? பரிவு கொண்ட உள்ளத்தால், பரிவு என்கிற பண்பினால், இரக்கம் என்கிற பண்பினால் மட்டும்தான் அது சரி செய்ய முடியும். அந்த இரக்கம் என்கிற பண்பால் பரி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? உங்களுடைய கரங்கள் தானாக மற்றவர்களுக்காக விரியும். சீடர்கள் உணவை எடுத்து மற்றவர்களுக்கு பரிமாறினார்கள். அப்படி பரிமாறுவதற்கு முன்பாக அவர்களுடைய இதயங்கள் ஆண்டவருடைய இதயங்களைப் போல சரி செய்யப்பட்டன. அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாளுடைய இதயமும் அப்படித்தான் விரிந்து கொடுத்து வயிற்றில் ஆண்டவரை சுமந்தார். நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவர் பக்கமாக திருப்பப்படட்டும். அதற்காய் மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால்
என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்னையேதானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருட்களோடு உம்மக்களின் மந்தாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித பனிமய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மந்தாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறீர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உறவை வளர்க்கும் விருந்தாக இறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், இணைந்த கொடியாய் புவியினரை அழைக்கும் இனிய விருந்தேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. படர்ந்த இருளோ மறைந்து விடும்
படர்ந்த இருளோ மறைந்து விடும். பருதியின் முகத்தை காண்பதனால் பாவ வாழ்வு முழுமை பெறும். தேவன் உனது வருகையினால் உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித பனிமய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறுகிற நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே உன்னே நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய் ஆதியில்லாதோனை மாதினி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதா தாபரித்தேனே, நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே,